வணக்கம். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தரம் 7 தகவல் தொடர்பாடலுக்கு இணையத்தை பயன்படுத்தல், யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். கடந்த பாடத்தில் இந்த பாடப்பரப்பினூடாக உங்களுடன் சில விடயங்கள் ஆராயப்பட்ட விடயங்களின் தேர்ச்சியாக இணைய சேவைகளை பயன்படுத்துவார் மற்றும் வலைப்பக்கங்களை விருத்தி செய்வார். யூசர்ஸ் த சர்வீசஸ் ஆஃப் த இன்டர்நெட் அண்ட் டெவலப் வெப் பேஜஸ் என்ற தேர்ச்சியினூடாக சில விடயங்கள் உங்களுக்காக சென்ற பாடப்பரப்பினூடாக கலந்துரையாடப்பட்டது. அவைகள் கணனி வலையமைப்பு பற்றிய விவரங்கள், அதாவது கணனி வலையமைப்பு என்றால் என்ன, வலையமைப்பில் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், பிரதான அனுகூலங்களாக ரிசோர்சஸ் வளங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்பது உங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. வளங்கள் என்பது மென்பொருள், வன்பொருள் போன்ற விடயங்கள். அடுத்தது இணையம் என்றால் என்ன, அடுத்த விடயமாக கணனி இணையத்துள்ள நுழையிறதுக்கு நமக்கு தேவைப்படுற மென்பொருட்கள், அதாவது தொடர்பாடல் மென்பொருள் என்றால் என்ன, ப்ரௌசர்னு சொல்லி பார்த்தோம். அதற்குரிய சில உதாரணங்கள் கலந்துரையாடப்பட்டது. மேலும் வெப் பேஜ், ஒரு இணைய பக்கம் என்றால் என்ன, வெப்சைட் இணையதளம் என்றால் என்ன, www உலகளாவிய வலை என்றால் என்ன என்பது பற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு இணையதளத்துக்குள்ளே எவ்வாறு நுழைவது என்பது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருந்தது. இணையதளத்தில் நுழைந்து ஒரு படம், ஒரு இமேஜ் எவ்வாறு டவுன்லோட் செய்து உங்களுடைய கணினியில் இன்ஸ்டால் செய்து அதை எப்படி திரும்ப நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் யூடியூப் மூலம் நீங்கள் பார்க்குற ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு எதிர்காலத்தில் பார்க்குறதுக்கு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு டவுன்லோட் செய்து உங்களுடைய கணினியில் இன்ஸ்டால் செய்து மீட்டு பார்க்கலாம் போன்ற விடயங்கள் வந்து கடந்த பாடப்பரப்பினூடாக உங்களுடன் கலந்துரையாடப்பட்டிருந்தது. இணைய சேவைகளை பயன்படுத்துவார் மற்றும் வலைப்பக்கங்களை விருத்தி செய்வார் என்ற தேர்ச்சியினூடாக கடந்த பாடத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களுக்கு மேலதிகமாக இன்றைய பாடத்தில் நாங்கள் கலந்துரையாடவிருக்கின்ற விடயங்கள் தொடரரா மற்றும் தொடரறு தொடர்பாடல்களை பயன்படுத்துவர். யூசர்ஸ் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கம்யூனிகேஷன். ஒரு தொடர்பாடலை நாங்கள் மேற்கொள்ளும் போது ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எவ்வாறு தொடர்பாடலை மேற்கொள்வது, ஆன்லைனில் நாங்கள் எவ்வாறு தொடர்பாடலை மேற்கொள்வது போன்ற விடயங்கள் தான் இன்றைய தேர்ச்சி மட்டத்தினூடாக அறியவிருக்கின்ற விடயமாக காணப்படுகின்றது. பிரதானமாக நாங்கள் தகவல்களை பரிமாறுறதுக்கு யோசிக்கும் போது பாரம்பரிய முறையில் தகவல் பரிமாறப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நவீன முறையில் எவ்வாறு தகவல்கள் பரிமாறப்படுகின்றது அப்படிங்கிற விடயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். பாரம்பரிய மெத்தடில் நாங்கள் எவ்வாறு தகவலை பரிமாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தகவலை வேறொருத்தருக்கு பரிமாறவிருக்கிற சந்தர்ப்பத்தில் கடிதம் மூலம் சில விஷயங்களை ஒரு நபர்களுக்கு அனுப்பி அவங்க கிட்ட இருந்து அதுக்குரிய பதிலையும் கடிதம் மூலமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பாரம்பரிய அஞ்சல் முறையில் காணப்பட்டது. அதற்கு வந்து நமக்கு ஸ்டேஷனரிஸ், எழுது கருவிகள் அதுகள் எல்லாம் தேவைப்படும். எழுதி போஸ்ட் தபால் பெட்டியில் போடுவீங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நபர் உரிய நபர்கிட்ட உரிய முகவரியில் சேர்த்துருவார். அவர் அதுக்குரிய பதிலை எழுதி எவ்வாறு அஞ்சல் அவருக்கு அனுப்பப்பட்டதோ அதே மெத்தடில் இவருக்கு அஞ்சல் திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பாரம்பரியமாக காணப்பட்டது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த பாரம்பரிய அஞ்சல் முறை கணிசமாக குறைவடைந்து காணப்படுகின்றது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதற்குரிய காரணம் மின் அஞ்சல் என்ற ஒரு விடயத்தினூடாக தற்போது தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. இந்த பாரம்பரிய அஞ்சல் முறையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம அனுப்பப்பட்ட ஒரு தகவலுக்குரிய பதிலை நாங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளி நமக்கு தேவைப்பட்டது. கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி அதற்குரிய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் அமைந்த ஒரு அஞ்சல் முறையாக தான் பாரம்பரிய அஞ்சல் முறை காணப்பட்டது. மின் அஞ்சல் வந்து நாங்கள் நமக்கு தெரிஞ்சு கொள்ளணுங்கிற ஒரு விடயத்தை நாங்கள் ஒரு நபருக்கு அனுப்பும்போது உடனடியாக அதற்குரிய பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த அஞ்சல் முறையில் இருக்கக்கூடிய இந்த இவ்வாறான காலதாமதம், போய் சேர்ந்து அடைஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வது, குறித்த நபருக்குரிய கடிதம் குறித்த நபரை சென்று அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வது, இவ்வாறாக ஏற்பட்ட பலவிதமான சிக்கல்களை தவிர்த்து கொள்றதுக்காக நாங்கள் இணையத்தினூடாக இணைய சேவையை பயன்படுத்தி மின்னஞ்சல் அப்படிங்கிற ஒரு சேவையை இணையத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரியை கொண்ட இருவர் அல்லது பலருக்கிடையில் இலத்திரனியல் முறையில் நடைபெறும் கடித பரிமாற்றமே மின்னஞ்சல் ஆகும். இமெயில்
is an electronic letters which are electronically exchanged between two people or among several people who have an email address. எவ்வாறு நாங்கள் பாரம்பரிய அஞ்சல் முறையில் தகவலை அனுப்புறதுக்கும் பெற்றுக்கொள்றதுக்கும் நமக்கு ஒரு அஞ்சல் முகவரி தேவைப்பட்டதோ, போஸ்டல் அட்ரஸ் ஒன்று எவ்வாறு தேவைப்பட்டதோ, அதே மாதிரி இணைய சேவையான மின்னஞ்சல் சேவையையும் பயன்படுத்தி தகவலை பரிமாறிக்கொள்றதுக்காக நமக்கு தேவைப்படுற முகவரி மின்னஞ்சல் முகவரி என கருதப்படுகிறது. 2 நபர்களுக்கு இடையில அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இடையில நீங்கள் தகவலை பரிமாற யோசிக்கும் போது இந்த நபர்கள் எல்லாருக்கும் மின்னஞ்சல் முகவரி காணப்படணும். இந்த மின்னஞ்சல் முகவரி காணப்படுகின்ற நபர்களுக்கு இடையில நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். இது ஒரு இலத்திரனியல் முறையில் நடைபெறக்கூடிய தகவல் பரிமாற்றம் ஆகும். இடையில இதை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நீங்க அனுப்புற தகவல் குறித்த நபரை சென்றடையுது. இடையில இன்னொரு நபர் அப்படிங்கிறவருடைய பார்ட்டிசிபேஷன் இடையில இருக்க போறது கிடையாது. அதாவது முக்கியமா மின்னஞ்சல் அனுப்புறதனூடாக ரகசியத்தன்மை பாதுகாக்கப்படுகிறது. கடிதம் உரிய நபரை தான் சென்றடையும். இவ்வாறான பலவிதமான நன்மைகள் மின்னஞ்சல் அனுப்புவதனூடாக நமக்கு கிடைக்கிறது. இந்த மின்னஞ்சல்ல நாங்கள் என்னென்ன விடயங்களை அனுப்ப முடியும், மின்னஞ்சலினூடாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சாதாரண அஞ்சலில் நீங்கள் கடிதம் போடலாம், மேலும் சில விடயங்கள்லாம் அனுப்பலாம். என்னென்ன விடயங்கள் அனுப்ப போறீங்களோ அந்த குறிப்பிட்ட தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு ஏற்ப நீங்கள் பணம் செலுத்தி அந்த அஞ்சலை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. இணையம் சேவையான மின்னஞ்சலை பயன்படுத்தி நீங்கள் தகவலை பரிமாறுற நேரத்தில் அவ்வாறு நீங்கள் எக்ஸ்ட்ரா கோஸ்டெல்லாம் உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. இணைய சேவைக்கு எந்த அளவு பணம் செலவாகுதோ அதே பணத்திலேயே நீங்கள் மின்னஞ்சல் சேவையினையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. இந்த மின்னஞ்சலை பயன்படுத்தி நாங்கள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக டெக்ஸ்ட் பாடம், அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களால் அனுப்பலாம். உங்களுக்கு தெரியும், கடிதம் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கடிதம் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கும். அதாவது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த இன்னொரு இடத்துக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது அந்த நபர் எவ்வளோ தூரத்தில் வேணாலும் இருக்கலாம். ஜியோகிராஃபிக்கல் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளவும் இருக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு மின்னஞ்சலை உடனே அனுப்பி அதற்குரிய பதிலை உடனே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இதில் காணப்படுகின்றது. அடுத்ததாக அட்டாச்மெண்ட்ஸ், இணைப்பு. அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது கடிதத்தையும் தவிர்த்து மேலதிகமாக சில விடயங்கள் அந்த கடிதத்தினூடாகவே உங்களால் டைப் பண்ணி அனுப்ப முடியாமல் இருக்கக்கூடிய வேறு சில ஃபைல்கள். இப்போ நீங்கள் ஒரு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் செய்து வச்சுருக்கலாம், எக்ஸலில் டாக்குமெண்ட் செய்து வச்சுருக்கலாம். இது மாதிரி வேறு மென்பொருட்களை பயன்படுத்தி உங்களால் தயார் செய்யப்பட்டிருக்கிற வேறு ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு கடிதமாக இருக்கலாம். இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் செய்து அனுப்பிக்கொள்ளக்கூடிய வசதி மின்னஞ்சலில் காணப்படுகிறது. அடுத்ததாக இமேஜஸ், படிமங்கள். இமேஜஸ்ன்னு சொல்லும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் படம் எடுத்து சேமித்து வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெண்ட் எல்லார் மத்தியிலையும் காணப்படக்கூடிய, பாப்புலராக காணப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவ்வாறாக உங்களால் எடுக்கப்பட்ட படங்கள், நீங்கள் ஒரு ட்ரிப் போயிருக்கலாம், அந்த ட்ரிப்பை பற்றின படங்கள் அவ்வளவையும் நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பக்கூடிய வசதி காணப்படுகிறது. அடுத்ததாக ஆடியோ, ஒலிக்கோப்புகள். ஆடியோ வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோப்புகளை உங்களால் அனுப்ப முடியும். அடுத்தது வீடியோ, காணொலி கோப்புகள். இந்த இமேஜ், ஆடியோ, வீடியோ இந்த மூன்றையும் நாங்கள் பல்லூடக தகவல் அப்படிங்கிற பேரில் தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன். இது மூணும், இமேஜ், ஆடியோ, வீடியோ, இது மூணும் மல்டிமீடியா இன்ஃபர்மேஷன். இது மூன்றையும் நீங்கள் சாதாரண அஞ்சலில் அனுப்புறதுக்கு சிரமங்கள் ஏற்படும். அதை பெரிய அளவில் தவிர்த்து கொள்ளலாம் மின்னஞ்சலினூடாக நீங்கள் இந்த விஷயங்களை அனுப்பும்போது. எவ்வளவு பெரிய கோப்புகளாக இருந்தாலும் அதுகளை மின்னஞ்சல் சேவையில் கிடைக்கக்கூடிய சில வசதிகளை பயன்படுத்தி உங்களால் உரிய நபருக்கு அல்லது சில நபர்களுக்கு ஒரே நேரத்தில் அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி மின்னஞ்சலில் காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது மின்னஞ்சலின் இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இமெயில். ஒரு மின்னஞ்சலுடைய பண்புகள் எல்லாம் என்னென்ன, அது எவ்வாறு காணப்படும் அப்படிங்கிறதா. ability to send copies of one email message to several people at once. அதாவது ஒரு மின்னஞ்சல் செய்தியின் பிரதியை பலருக்கு
ஒரே தடவையில் அனுப்ப முடிதல். சாதாரண அஞ்சல்ல ஒரே கடிதத்தை நீங்க பலருக்கு அனுப்பும் போது ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புறதுக்குரிய ஒரு செலவு வந்து உங்களுக்கு ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா நீங்க கவர்ல போட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சிஸ்டம் தான் காணப்படும். இங்க வந்து அப்படி கிடையாது. ஒரு மின்னஞ்சல் செய்தியின் பிரதியினை வந்து பலருக்கு ஒரே தடவையில் உங்களால் அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி இந்த மின்னஞ்சல்ல காணப்படுகிறது. அடுத்ததாக, சரியாக செய்தி உரிய மின்னஞ்சல் கணக்கிற்கு சென்றடையாவிடில் அது பற்றி அறிவுறுத்தல் உடனே கிடைக்கும். When the letter could not be sent properly to the relevant email account, it is notified with the replied message. அதாவது குறித்த நபருக்கு உங்களால் அனுப்பப்பட்ட தகவல் வந்து குறித்த நபரை சென்று அடைஞ்சிருச்சா இல்லையா, சென்று அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் மெசேஜ் சென்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குறித்த நபரை சென்றடைய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மெசேஜோட, இது வந்து அவருக்கு போய் சேரலை அப்படிங்கிற மெசேஜோட உங்களுக்கு அந்த நீங்கள் அனுப்பின விடயம் வந்து தகவல் வந்து திரும்பி வரும். உடனே அறிவுறுத்தல் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கக்கூடிய வசதி இருக்குது. சாதாரண அஞ்சலில் குறிப்பிட்ட நபருக்கு போய் கடிதத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் வேறு யார்கிட்டையாவது அல்லது பக்கத்து வீட்டில் ஆட்கள் இல்லை அப்படின்னா அவங்க ஒரு லெட்டர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதில் லெட்டர் போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். இங்கே வந்து குறித்த நபருக்கு மட்டும்தான் எந்த காரணம் கொண்டும் தகவல் போய் சேர முடியும். இவருக்கு இல்லைன்னா இவருக்கு போய் சேரலாம் அப்படிங்கிறது வந்து இல்லை. யார் யாருக்கெல்லாம் தகவல் அனுப்புனீங்களோ அதில் போய் சென்று அடைஞ்சிருச்சு அப்படின்னா சென்ட்டுங்கிற மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே சென்று அடையலை அப்படின்னா சென்று அடையலை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்க பெற்றும். அடுத்ததாக, அட்ரஸ் புக் மூலம் இலகுவாக மின்னஞ்சல் கணக்கு முகவரிகளை சேமித்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். Ability to save the email addresses and retrieve them with the address book. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒருத்தருக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருப்பீங்களா இருந்தால் அவருடைய முகவரி வந்து அட்ரஸ் புக்கில் வந்து சேமிக்கப்பட்டிருக்கும். திரும்ப ஒரு நேரம் அவருக்கே நீங்கள் அனுப்புகிற பட்சத்தில் அட்ரஸ் புக்கில் இருந்து நீங்கள் அந்த மின்னஞ்சல் முகவரியை எடுத்து போட்டுக்கொள்ளலாம். திரும்பவும் முதல்ல இருந்து அவருடைய மின்னஞ்சல் முகவரியை வந்து டைப் செய்து அனுப்பணும் அப்படிங்கிற தேவை கிடையாது. அவருக்கு அனுப்புகிற நேரம் அட்ரஸ் புக்கில் இருந்து அது இவருக்கு தான் நீங்கள் அனுப்ப போகிறீங்களா இருந்தால் அப்படிங்கிற சஜஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் இருந்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிவு செய்து கொள்ளலாம், சேமித்து வச்சுக்கொள்ளலாம். அப்படி புதிதாக ஒரு நபருக்கு நீங்கள் அனுப்பும்போது புதிதாக அட்ரஸை டைப் பண்ணி அனுப்பலாம். அடுத்த தரம் அவருக்கே அனுப்பும்போது அது அட்ரஸ் புக்கில் சேமிக்கப்பட்டு ஓப்பன் செய்து உங்களுக்கு காண்பிக்கப்படும். அடுத்ததாக, தன்னியக்கமாகவே செய்தி அனுப்பப்பட்ட திகதி, நேரம் ஆகியன மின்னஞ்சல் செய்தியில் பொறிக்கப்படல். The time and date of the email is automatically entered to the copy of the email. தன்னியக்கமாகவே செய்தி அனுப்பப்பட்ட திகதியும் நேரமும் மின்னஞ்சல் செய்தியில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது எந்த நேரத்தில் நீங்கள் அந்த தகவல் அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிறது, டைம், டேட் உட்பட இந்த முக்கியமான இந்த தகவல்கள் அவ்வளவுமே அந்த நீங்கள் அனுப்பின மின்னஞ்சல் மெசேஜோட சேர்த்தே அனுப்பப்பட்ட திகதி, நேரம் என்பனவும் பதியப்பட்டிருக்கும். இது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக, மின்னஞ்சல் செய்தியை மீண்டும் வேறொருவருக்கு முன்னகர்த்தல் மூலம் அனுப்ப முடிதல். அதாவது the ability to forward an email message to another person. ஒரு ஆளுக்கு ஒரு மின்னஞ்சல் முகவரியை அனுப்புனதும் அடுத்த அவருக்கு அனுப்பும்போது அதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய வசதி காணப்படுறது. ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஏனைய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒருத்தருக்கு அனுப்பின மெசேஜை ஃபார்வர்ட் முன்னகர்த்தல் மூலம் மற்றும் ஒருவருக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒரே தகவலை அனுப்பி கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக, கோப்புகளை மிக இலகுவாக இணைத்து அனுப்ப முடிதல், அட்டாச் செய்ய முடிதல். The ability to attach data or information files easily into the email. நீங்கள் அனுப்ப போகிற மின் அஞ்சலோட ஏற்கனவே என்னென்ன விடயங்களை மின்னஞ்சல் நூலாக அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அட்டாச்மெண்ட், இணைப்புகளை அனுப்ப முடிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். இணைப்பு அப்படிங்கிறது வந்து கோப்புகள், அதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற கோப்புகளாக இருக்கலாம், ஆடியோ வடிவத்தில் இருக்கிற கோப்புகளாக இருக்கலாம், இமேஜ் அல்லது வீடியோ வடிவத்தில் இருக்கக்கூடிய கோப்புகளாக இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் அட்டாச் செய்து இலகுவாக அனுப்பிக்கொள்ளக்கூடிய வசதி இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக, மின்னஞ்சல் சேவைகளுக்கான உதாரணங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இமெயில் அக்கவுண்ட் சர்வீசஸ். மின்னஞ்சல் சேவையை உங்களுக்கு வழங்கக்கூடிய சில அக்கௌண்ட்கள் வந்து உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம், வெல் நோன் ஜிமெயில் அக்கௌண்ட், எல்லாருக்கும் மிக பரிச்சயமான ஒரு
விடயம். அடுத்தது யாஹூ மெயில், அடுத்ததாக ஹாட்மெயில். இது மூன்றும் சிறந்த உதாரணமாக காணப்படும். இவைகள் உங்களுக்கு மின்னஞ்சல் கணக்குகளை திறப்பதற்கு வசதி அளிக்கக்கூடிய மின்னஞ்சல் சேவையை வழங்கக்கூடிய சில விடயங்களுக்கான உதாரணமாக உங்களுக்கு இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக மின்னஞ்சல் கணக்கினை உருவாக்குவோம். லெட்ஸ் கிரியேட் அன் இமெயில் அக்கவுண்ட். ஒரு இமெயில் அக்கவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு வீடியோ மூலமாக காண்பிக்கப்படுகிறது. இங்கு ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஜிமெயிலை டைப் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய ஆப்ஷன் நிறைய லிங்க்குகள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. அதில் கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணும்போது கிரியேட் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குரிய விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டியது அவங்க சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. அந்த விடயங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலளிக்கணும். அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதுகளை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்குரிய மின்னஞ்சல் முகவரி தயாரிக்கப்படுகிறது. யூசர் நேம் @gmail.com காண்பிக்கப்படுற பகுதியில் உங்களுக்குரிய மின்னஞ்சல் முகவரி தயாரிக்கப்படுகிறது. அடுத்ததாக பாஸ்வேர்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி இன்னொருக்கா பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல நாங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணாததுனால எல்லாமே ரெட் கலர் பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறாங்க. க்ரியேட் பண்ணியிருந்தோன்னா அதை அக்செப்ட் பண்ணி உங்களை அடுத்த கட்டத்துக்கு இது நகர்த்தி கொண்டு போயிருக்கும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே எதுவுமே க்ரியேட் பண்ணாததுனால உங்களுக்கு எல்லாமே ரெட் கலரில் காட்டுது. இங்கே ஃபர்ஸ்ட் நேமில் நீங்கள் உங்களுக்குரிய ஃபர்ஸ்ட் நேமை டைப் செய்து கொள்ளணும், லாஸ்ட் நேம் டைப் செய்து கொள்ளலாம். இது ரெண்டையும் உபயோகப்படுத்தி உங்களுக்குரிய யூசர் நேம் உங்களால் க்ரியேட் பண்ணி @gmail.com அப்படிங்கிற உங்களுக்கு யூசர் நேம் கிடைக்கும். அடுத்ததாக பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துக்கொள்ளணும். அந்த கொடுத்த பாஸ்வேர்டை சரியா அப்படின்னு இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக திரும்ப ஒரு தடவை அதே பாஸ்வேர்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைச்சிட்டு செல்லும். அதற்குள்ள சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது இமெயில் அட்ரஸ். ஒரு மின்னஞ்சல் முகவரி எவ்வாறு இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யூசர் நேமும் டொமைன் நேமுமா 2 பகுதிகள் பிரிக்கப்படுது. இவ்வாறு 2ஆக பிரிக்கப்பட்ட மின்னஞ்சலுடைய முகவரியினுடைய உள்ளடக்கங்களாக இங்கு காட்டப்பட்டிருக்கிற மின்னஞ்சல் முகவரி காணப்படுகிறது. அதாவது sarasavy_menu2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பார்க்கும்போது sarasavy_menu2 அப்படிங்கிறது தான் இவருடைய யூசர் நேமாக காணப்படுகிறது. @gmail.com பொதுவானது, அது அனைவருக்குமே பொதுவான ஒரு விடயம். இவருக்குரிய தனிப்பட்ட யூசர் நேம் இந்த யூசர் நேம்ங்கிற பகுதியில் காணப்படுகிறது தான். @gmail.comங்கிற பகுதி டொமைன் நேமாக காணப்படுகிறது. இந்த மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பார்க்கும்போது 2-3 விடயங்களை நீங்கள் அவதானிக்கணும். அதாவது குறியீடு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இலக்கமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு மின்னஞ்சல் முகவரியில் உங்களால் அண்டர்ஸ்கோர் அதாவது கீழ்கோடு மாத்திரம் பயன்படுத்தக்கூடிய வசதி காணப்படுகிறது. அதாவது குறியீடுகள் நீங்கள் பயன்படுத்தலாம், அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி உங்களுக்கு காணப்படுகிறது. அடுத்ததாக 2 இலக்கங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த இலக்கங்களாக 1, 2, 3 எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வர மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதோ இலக்கங்கள் உங்களால் பயன்படுத்தி கொள்ள முடியும். @gmail.com இது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டாக காணப்படுகிறது. இவ்வாறு இணையதள முகவரி ஒன்று இவ்வாறு காணப்படுகிறது. அது 2 பிரிவுகளாக இங்கு காண்பிக்கப்பட்ட முறையில் பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஹேண்டில் பர்சனல் இமெயில் அக்கவுண்ட், மின்னஞ்சல் கணக்கினை கையாளுதல். நீங்கள் உருவாக்கின இமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சு சில விடயங்களை உங்களால் மேற்கொள்ள முடியும். அது நீங்கள் தகவலை அனுப்புறது, பெற்றுக்கொள்வது போன்ற விடயங்களாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய விடயங்களை அனுப்பலாம். வீடியோ, ஆடியோ, இமேஜ் போன்ற விடயங்கள்லாம் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் எப்படி அனுப்புறது, கடிதங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அதை எப்படி அனுப்புறது, ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு அனுப்பலாம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாம் எவ்வாறு அனுப்புறது, உங்களுக்கு வந்த தகவல் எல்லாம் எங்கே போய் பார்க்குறது, நீங்கள் அனுப்பின தகவல் எல்லாம் எந்த இடத்துல பார்க்குறது, நீங்கள் அளித்த தகவல்கள் எல்லாம் எங்கே இருக்கும், அப்படியெல்லாம் சில விடயங்களை நீங்கள் உங்களுடைய இமெயில் கணக்கினூடாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்ததாக ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு எவ்வாறு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உள்ள நுழையலாம் அப்படிங்கிறது காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
இதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்ட பகுதியில் இன்பாக்ஸ் இருக்குது, சென்ட் இருக்குது, நீங்கள் அனுப்பின தகவலை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். இன்பாக்ஸில் உங்களுக்கு வந்த தகவலை பெற்றுக்கொள்ளலாம். டிராஃப்ட் இருக்குது, நீங்கள் செய்து சேமித்து வச்ச தகவலை வந்து நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அடுத்ததாக நீங்கள் அளித்த தகவல்கள் ட்ராஷ் எல்லாம் அதே இடத்துல தான் காண்பிக்கப்படுகிறது. அம்புக்குறி மூலம் காட்டப்படுகிற பகுதியில் ட்ராஷ் என்ற பகுதி காண்பிக்கப்படுகிறது. அது உங்களால் அளிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் அங்கே சேமிக்கப்பட்டிருக்கும். இப்போ கம்போஸ் மெயிலுங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தகவல் அனுப்புறதுக்காக நாங்கள் தெரிவு செய்கிறது. அட்ரஸ் புக்கில் இருந்து இப்போ ஒரு அட்ரஸ் உங்களுக்காக இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படி அட்ரஸ் புக்கில் இல்லாத அட்ரஸ் ஆயிருந்தால் நீங்களே இங்கே டைப் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த இடத்துல சிசி பிசிசி இதுவும் இணைய மின்னஞ்சல் முகவரியினை பதிவு செய்யக்கூடிய இடங்களாகத்தான் காணப்படுகிறது. சிசியினூடாக சிசி என்பது கார்பன் காப்பி, பிசிசி என்பது பிளைண்ட் கார்பன் காப்பி. அதை பற்றிய சிசி பிசிசி பற்றிய விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். இவ்வாறு இந்த 3 இடத்தினூடாகவும் தகவல் அனுப்புறீங்க. இந்த அட்டாச் தகவலை இப்போ அட்டாச் பண்ணுறோம். ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு அட்டாச் செய்யப்படுகிறது. தகவல் லோட் ஆக்கப்பட்டிருக்கு. தகவலை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் உங்களால் வழங்கப்பட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா தகவல் சென்ட் ஆயிரும். தகவல் சென்டான விடயம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. அதை சென்ட்ல போய் பார்க்கும்போது உங்களால் அனுப்பப்பட்ட தகவல் சென்ட் பாக்ஸில் காணப்படுகிறது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தகவல் அனுப்பியிருக்கிறீங்க அப்படிங்கிற விடயம் அங்கு காட்டப்படும். யார் யாருக்கெல்லாம் அது அனுப்பப்பட்டிருக்கு, என்ன தகவல் யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கீங்க, அதோடைய தலைப்பு என்ன, எந்த அக்கௌண்ட்டு கூட அனுப்பப்பட்டிருக்கு போன்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். என்ன நேரத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கு இடம்பெறுகிறது. இவ்வாறு இலகுவாக உங்களுக்கு மின்னஞ்சல் ஒன்று தயார் செய்து அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து சேர்ந்த மின்னஞ்சல்கள் எல்லாம் இன்பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அனுப்பின மின்னஞ்சல் எல்லாம் சென்ட்ல இருக்கும். இது மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக மின்னஞ்சல் முகவரியினை உள்ளிடல். மின்னஞ்சல் முகவரியை உள்ளிடும் போது இப்போ 3 விஷயங்கள் நம்ம அந்த வீடியோவில் அவதானிச்சோம். முதலாவது விடயம் டூல அட்ரஸ் புக்கில் இருந்து அட்ரஸ் எடுத்து போட்டிருக்கிறோம். அடுத்து சிசிலையும் அட்ரஸ் புக்கில் இருந்து அட்ரஸ் எடுத்து போடப்பட்டது. அடுத்து பிசிசிலையும் அட்ரஸ் டைப் பண்ணப்பட்டது. இதில் 2 அப்படிங்கிறதுல வந்து யாருக்கு மின்னஞ்சல் அனுப்பணுமோ அவருடைய முகவரியை நீங்கள் அதில் டைப் செய்வீங்க. சிசிங்கிறது வந்து கார்பன் காப்பி, பிசிசி என்ற பகுதி பிளைண்ட் கார்பன் காப்பியாக காணப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவருடைய பிரதிகள் காப்பீஸ் யார் யாருக்கெல்லாம் அனுப்பணுமோ அதெல்லாம் சிசியினூடாக நீங்கள் அனுப்புவீங்க. பிசிசியினூடாகவும் குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியினுடைய காப்பி தான் அனுப்பப்படும். ஆனால் சிசிக்கும் பிசிசிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பிசிசி எனப்படுவது பிளைண்ட் கார்பன் காப்பியாக காணப்படுகிறது. இது ரெண்டுக்கும் காணப்படக்கூடிய பிரதான வேறுபாடு என்னன்னா, சிசியில் அனுப்பக்கூடிய தகவல் எல்லாராலும் பார்க்கப்படும். அதாவது குறிப்பிட்ட தகவல் வேற யார் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற மற்றவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் பார்க்கப்படும், அனைவருக்கும் தெரியும். பிசிசியினூடாக அனுப்பப்படுகின்ற தகவல் வந்து பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட நபர் வந்து வேற யாருக்கெல்லாம் தகவல் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. இதுதான் சிசிக்கும் பிசிசிக்குமான வேறுபாடு. நீங்கள் சிசிலையும் தகவல் அனுப்ப முடியும், பிசிசிலையும் தகவல் அனுப்ப முடியும். 2ல நீங்கள் தகவல் அனுப்பும்போது கமா அடையாளம் இடப்பட்டு 2-3 நபர்களுடைய முகவரிகளையும் உங்களால் சேர்த்து அனுப்பக்கூடிய வசதி காணப்படுகின்றது. 2 குறிப்பிட்ட ஒரு நபருக்கு தகவல் சென்றடைகிறது. சிசியினூடாக ஒரு நபருக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகிறது. பிசிசியினூடாக 2 நபர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்படுகின்றது. இப்போ இதில் வந்து 2ல அனுப்பக்கூடியவர் வந்து தன்னை தவிர வேற யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். கார்பன் காப்பியில் அனுப்பப்பட்டவரும் வேற யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். பிசிசிங்கிறது வந்து பிளைண்ட் கார்பன் காப்பி கூட அனுப்பப்பட்ட தகவல் வந்து தன்னை தவிர வேற யாருக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த மெசேஜ் அப்படிங்கிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் காணொளி மாநாடு. காணொளி மாநாடு அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுகிறது. நாங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே படிக்கிறோம்.
கற்றல் கற்பித்தல் நடைமுறைகள் வந்து வீட்டில் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அல்லது உங்களுடைய கணினியை பயன்படுத்தி சில விதமான அப்ளிகேஷன்ஸ் இப்போ வரைக்கும் எவ்வாறு ஒரு மின்னஞ்சல் கணக்கை உருவாக்குறது, மின்னஞ்சல்னால ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், சாதாரண அஞ்சல் பற்றின விவரங்கள், மின்னஞ்சல் முகவரி எவ்வாறு காணப்படும், சாதாரண அஞ்சலை விட மின்னஞ்சலில் இருக்கக்கூடிய அனுகூலங்கள் எல்லாம் என்னென்ன, எவ்வளவு வேகமாக தகவலை பரிமாறக்கூடியதாக இருக்குது, எவ்வளவு தூர டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் நம்மளால் தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது போன்ற விடயங்கள் எல்லாம் உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. எவ்வாறு ஒரு இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு எப்படி தகவலை அனுப்பலாம், பெற்றுக்கொள்ளலாம், என்னென்ன விடயங்கள் அதில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து உங்களுடன் கலந்துரையாடப்பட்டது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொளி மாநாடு. காணொளி மாநாடு என்பது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக காணப்படுகிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் எல்லாமே காணொளி மாநாட்டினூடாக நடைபெறக்கூடியதாக காணப்படுகிறது. எல்லாருமே அவங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அதற்கு தேவையான சில அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் செய்துட்டு உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை வீட்டில் இருந்தபடியே முன்னெடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை காணப்படுகின்றது. இது ஒரு சிறந்த உதாரணமாக காணப்படுகிறது. அதாவது புவியியல் ரீதியாக வேறு வேறு இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு குறிப்பிட்ட விடயம் வந்து பரிமாறப்படுற ஒரு செயற்பாடு காணொளி மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே காண்பிக்கப்படுகின்ற படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சிலர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த மாநாட்டை நடத்தக்கூடியவர் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது 2வது படத்தை பார்க்கும்போது புவியியல் ரீதியாக பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சு ஒரு காணொளி மாநாட்டில் பங்கு பெற்றக்கூடியவர் மாதிரியாக காண்பிக்கப்படுகிறது. புவியியல் ரீதியாக தொலைவான இடங்களில் உள்ள நபர்கள் கணனி வலையமைப்பை பயன்படுத்தி கேற்பொலி மற்றும் காணொளி தரவுகளை பரிமாறுதல் காணொளி மாநாடு எனப்படும். Video conferencing is known as the people who are geographically located at a distance from each other are exchanging audio and video discussion over internet facility. அதாவது இணையத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில வசதிகளை பயன்படுத்தி புவியியல் ரீதியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒன்றிணைதல் தங்களுக்குரிய கேற்பொலி அல்லது காணொளி ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் செயற்பாடு காணொளி மாநாடாக கருதப்படுகின்றது. காணொளி மாநாட்டின் அனுகூலங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங். எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தலாம். கேன் கண்டக்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃப்ரம் எனிவேர் எட் எனி டைம். இது வந்து பிரதானமான ஒரு அனுகூலமான ஒரு விடயம். ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்தும் போது எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நடத்தி கொள்ள முடியும், எந்த நேரத்திலையும் உங்களால் வீடியோ கான்ஃபரன்சிங்கை நடத்தி கொள்ள முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு விடயம் அல்ல. எந்த நேரத்திலையும் உங்களால் காணொளி மாநாடை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நடைமுறை காணப்படுகின்றது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலிருந்தும் உங்களால் காணொளி மாநாட்டை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகின்றது. அது ஏன் அப்படின்னா இணையம் என்பது 24 மணித்தியாலமும் சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். அடுத்ததாக நேரடியாக முகம் பார்த்து உரையாடக்கூடிய வசதி காணப்படுகின்றது. நீங்கள் கேற்பொலி காணொளி ரெண்டுமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். காணொளி மாநாடு அப்படிங்கிறது வந்து நேரடியாக முகம் பார்த்து நம்மளால் வந்து இன்னொருத்தருக்கு தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வசதி காணப்படுகிறது. முகம் பார்த்து நாங்கள் கதைக்கும் போது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் அதுகளை வச்சு நாங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். யார்கிட்ட நாங்கள் இப்போ உரையாடுறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. இதெல்லாம் காணொளி மாநாட்டில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு வசதியாக காணப்படுகிறது. அடுத்ததாக உரையாடலை நிகழ்த்துவோருக்கான புவியியல் தூரத்தினை குறைக்கின்றது. இதுவும் பிரதானமான ஒரு நன்மையாக காணப்படுகின்ற ஒரு விடயம். உரையாடலை நிகழ்த்துவோருக்கான புவியியல் தூரத்தினை குறைக்கிறது. ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ், புவியியல் ரீதியாக வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களை இணைக்கிறது காணொளி மாநாட்டுடைய சிறப்பம்சமாக காணப்படுகிறது. மினிமைசிங் த ஜியோகிராபிக்கல் டிஸ்டன்ஸ், புவியியல் தூரத்தினை குறைக்கின்றது. அடுத்ததாக காணொளி மாநாட்டினை நிகழ்த்தக்கூடிய மென்பொருட்கள், அப்ளிகேஷன்ஸ் யூஸ் டு டெவலப் வீடியோ கான்ஃபரன்சிங். ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸை நாங்கள் நிகழ்த்துறதுக்கு நமக்கு சில அப்ளிகேஷன்ஸ் தேவை.
அதாவது இணையத்துக்குள்ள நுழையிறதுக்கு நமக்கு எவ்வாறு தொடர்பாடல் மென்பொருள் ப்ரௌசர் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக காணப்பட்டதோ அதே மாதிரி காணொளி மாநாட்டையும் நிகழ்த்துவதற்காக பல்வேறு வகையான மென்பொருட்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு சில மென்பொருட்கள் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படுகிறது. இதில் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பிரதானமான மென்பொருளாக ஜூம் நம்ம எல்லாருமே இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரதான மென்பொருளாக காணப்படுகிறது. அதை தவிர்த்து மேலதிகமாக உங்களுக்கு இங்கு சில மென்பொருட்கள் காட்டப்படுகிறது. இது காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தக்கூடிய மென்பொருளாக காணப்படும். மீட், ஸ்கைப், வெப்எக்ஸ், வாட்ஸ்அப் போன்ற காணொளி மாநாட்டினை ஏற்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு காணப்படுகிறது. இதை தவிர இன்னும் பல்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸ் காணப்படுகின்றது. நாங்கள் இப்போ காணொளி மாநாட்டினூடாக என்னென்ன விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது காணொளி மாநாடுங்கிறது என்னது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்களும் காணொளி மாநாட்டை நிகழ்த்தக்கூடிய மென்பொருட்கள் போன்ற 3 விடயங்கள் உங்களோட இன்றைய பாடப்பரப்பில் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இன்றைய பாடப்பரப்பினூடாக மின்னஞ்சல் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளும் வசதிகளையும் அதை எவ்வாறு கையாளுதல் போன்ற விடயங்களும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக வீடியோ கான்ஃபரன்ஸ் எவ்வாறு ஏற்படுத்துவது, அதற்கு தேவையான மென்பொருட்கள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் போன்ற விடயங்கள் உங்களுடன் கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இன்றைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மீண்டும் பார்க்கணும் அப்படின்னா சேனல் NIE என்ற யூடியூப் சேனலினூடாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.